ஹாய் கைஸ், குட் மார்னிங் பிக் பாஸ். ஸோ இது நம்மளோட எப்படா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். என்னப்பா கமெண்டே போட மாட்டேங்கிறீங்க? சரி, ஓகே டன், அது உங்கள் விருப்பம். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் வந்திருக்குது கைஸ். எடுத்தோடனே எவிக்ஷன் தான். அப்படியே எல்லாம் வாயில கையை விரல நகத்தை கடிச்சிக்கிட்டு எல்லாம் அப்படியே ஷாக்கிங்ல உட்காந்துருக்காங்க. அப்புறம் குடும்பத்தோட நீங்க பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. யாரு? நம்ம தீபக் அண்ணா தான். உடனே முத்து எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே உட்கார்றாரு. இருக்கிறது தான், எல்லாரும் ஒரு காலத்துல எலிமினேட் ஆகி போறது தானே. சும்மா எல்லாம் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காருவாங்க. சரியா? ரொம்ப நடிப்பு நடிப்பாங்க. அதாவது போற வரைக்கும் தான் அந்த ஆக்டிங் இதெல்லாமே. போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. எலிமினேட் ஆகி போன 10 மக்களை பத்தி யாரும் பேசவும் மாட்டாங்க. சரியா? அப்புறம் நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேனே, விஜய் சேதுபதி அப்படியே வேட்டி சட்டையில பொங்கல் செலிப்ரேஷன்ல, அதனால வேட்டி சட்டையில வந்து கலக்கிட்டு இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கே அழகா இருந்தது. அப்புறம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டையும் பாத்தீங்கன்னா இந்த தடவை வெளியில உட்கார வச்சிருப்பாங்களாட்டுக்கு, டேபிள் சேர் எல்லாம் போட்டு. ஓகே ஓகே, எல்லாம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்படியே சௌந்தர்யாலாம் பரபரப்பா உட்காந்துருக்காங்க. அப்படியே முத்து ஓ அப்படிங்கிறாரு. ஏன்னா முத்து கூட ரொம்ப அண்ணன் தம்பியா பழகுனாங்க இல்லையா? சரியா? நம்ம பாட்டு தான் பாடணும். சரி, நேத்து நடந்த விஜேஎஸ் போஸ்ட் எப்படி இருந்தது பாத்திரலாமா கைஸ்? ஸோ இந்த பிஆர் சம்பவத்தை எடுத்து நேத்து போட்டு உடைச்சிருக்காங்க. சரியா? அப்ப உடனே விஜேஎஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன் கைஸ். அதாவது இப்ப கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சௌந்தர்யாவில ரொம்ப கேவலமாலாம் பேசுறீங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சரியா? இப்ப பொறுக்கிங்கிறீங்க, அதெல்லாம் தப்பான ஒரு வார்த்தை. அதுவும் அவங்க ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணை கேவலமா பேசுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். அதுக்காக அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? அப்புறம் ரவீந்தர் வந்து இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து எப்படி வந்து உள்ள வர்றது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷ்ணு வந்து ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் 7ல வந்து அவருக்கு தெரியாதா? என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் சீசன் 7ல இருந்துட்டு போனவர் தான். ஸோ அதனால அவருக்கு தெரிஞ்சனால அந்த ஃப்ரீ டாஸ்க்ல வந்து அந்த ஃப்ரெண்டு வந்தது வந்து ஒண்ணுதான். அதாவது சரியான விஷயம்தான். ஓகேவா? அப்புறம் நம்ம சிவா ப்ரோ வந்து சவுண்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்லம்மா, நீ முடியவோ எதையோ சிலுப்பிக்கிட்டு இருக்கிற. ஆனா அத வந்து மக்கள் புடிச்சுதானே உனக்கு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத கூட இவங்க செய்யலைல, அதனாலதான் இவங்க வெளியே அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி மத்த சவுண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கு வந்து சிவகுமாருக்கு வந்து ஒரு நல்ல மனசுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து ரவீந்தர் வந்து இடத்துக்கு இடம், அதாவது ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி பேசுறாரு. அதாவது முத்துவை பார்த்தா அவருக்கு ஒரு பேச்சு, சௌந்தர்யாவை பார்த்தா அவருக்கு ஒரு பேச்சு. சரியா? அதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச்சை மாத்திக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து நேத்து விஜயை சப்போர்ட் பண்ணது வந்து யாருனாலையும் பொறுத்துக்கவே முடியல. சுனிதா வந்து நேத்து போட்டு உடைச்சாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பிஆரை வச்சுதான் வந்து இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க வந்து தைரியமா பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டிங் இல்ல, நாமினேஷன் இல்ல, டாஸ்க் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, எலிமினேஷனும் கிடையாது. அதனால அந்த அம்மா தைரியமா பேசும். அதுக்கு விஜேஎஸ் வந்து கரெக்டான ஒரு பதில் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது மஞ்சரி, ஆனந்தி, நீங்க, அதாவது சுனிதாவை சொல்றாரு, நீங்கெல்லாம் போனதுக்கு வந்து நான் வருத்தப்பட்டேன். ஆனா பிஆர் வச்சுதான் பிக் பாஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சா அது யாருனாலும் முடியாது. அதை தவிர அவங்க வந்து ஏதோ வீட்டுல பண்றாங்க, அது வந்து மக்களுக்கு பிடிச்சு போய் தான் பண்றாங்கன்னு சொல்லி சூப்பரா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாலேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சினிமா வந்து வெளியேறுது அப்படின்னா அந்த சினிமாவை நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம். சரிங்களா? நான் வந்து பேசுவேன். என்னோட படம் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் பேசுவேன். அதுக்கப்புறம் மக்கள் வந்து புடிச்சு போய் தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம அமரன் படமே அப்படித்தானே கேஸ். அமரன், அதுக்கப்புறம் அது யாரு, இந்த இவன் கவின் நடிச்ச படம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றதுக்கு தானே பிக் பாஸ் கூடயே வந்தாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸுக்கே ஒரு ப்ரொமோஷன், பிஆர் இது மாதிரிலாம் தேவைப்படும் போது, ஒரு சாதாரண பிக் பாஸ் ஷோல நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா?
அப்புறம் சவுண்டுக்கு வந்து நேத்து கைத்தட்டல் வந்து பறந்துச்சாமா. பறக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர். சரியா? அப்புறம் உடனே விஜய சப்போர்ட் பண்ணுன்னு சுமிதா வந்து சாச்சனா கிட்ட பணம் கொடுத்துருக்காங்கப்பா. என்ன இதெல்லாம் ஒரு கேள்வி? அப்படி நீ தைரியமா பிஆர வச்சு பண்றாங்கன்னு சொல்லி தைரியமா எந்திரிச்சு பேச தெரியுதுல. அப்ப விஜய எந்திரிச்சு சத்தமா பேசு. நீங்க பணம் வாங்கிட்டு தான் சார் பேசுறீங்க. அப்படி பேசு. அதையே சாச்சனாட்ட மட்டும் ரகசியமா பேசுற சுமிதா. இதுல வேற நேத்து அதாவது திங்கக்கிழமை சௌந்தர்யா அழுத உடனே எல்லாரும் சுமிதாவ வர்ஷினிய சாச்சனாவா போட்டு தம்ப்நெயில் வச்சு கிழிச்சாங்க. அதே இது சௌந்தர்யா வந்து ஜாக்லின் வந்து ஒரு வார்த்தை பேசிட்டாங்களாமா, ஒரு ப்ரோமோ வந்துருச்சாமா. ஐயய்யய்ய அந்த பொண்ணை போட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க சௌந்தர்யாவை. பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. ம் அதுக்கப்புறம் வந்து என்னது என்னென்னமோ தம்ப்நெயில்லாம் வச்சு போட்டுட்டு இருக்காங்க கேவலமா. ஸோ வந்து சௌந்தர்யாவை அந்த அளவுக்கு தம்ப்நெயில் எல்லாம் போட்டு கிளிகளையும் கிழிச்சிட்டு இருந்தாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் கைஸ், ஃபைனலாக கேட்குறேன். ரவீந்தர் வந்து உள்ள வந்து பிஆர் வேலையை நல்லாவே பார்க்குறாரு. சௌந்தர்யா வெளியில பிஆர் வச்சா என்ன தப்பு? நான் கேட்குறேன், கமெண்ட் செக்ஷன்ல